எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒசூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கிராண்ட் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராண்ட் சினிமாஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில், அதாவது பேடிஎம் அல்லது டிக்கெட் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். பாக்ஸ் ஆஃபீஸோட பேக் சைடில் தான் இந்த தேட்டரோட பார்க்கிங்கே இருக்குது. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய ஸ்பேஸ்னு சொல்லலாம். பைக்குக்கும் காருக்கும் இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 40 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் கம்பல்சரியாக நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே இவங்க அலோவ் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இவங்க உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஃபுட் கோர்ட் தெரியும். ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு மாடரேட்டட் ரேஞ்சிலே சேல் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாப்கார்ன் பப்ஸ் மட்டும் சேல் பண்ணாமல் நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸும் இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த மாலை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட், இந்த 2 ரெஸ்ட் ரூமை சேர்த்து எல்லாமே தேட்டரோட ஒரே ஃப்ளோர் தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால ரெஸ்ட் ரூம் உண்மையிலே நல்லாவே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சைஸில் சின்ன ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் ஷோ டைம் அடிக்கடி மாறி ப்ளே ஆகிறதுனால இங்கே ரெஸ்ட் ரூம் கன்ஜஸ்டடாக வாய்ப்பே இல்லை. வெளியே லாஞ்சில் ஒரு 2-3 சோஃபா போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வெயிட் பண்ணி படத்துக்கு போகலாம். அந்த சோஃபாஸ் பக்கத்துலேயே லாஞ்சில் குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இவங்க ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருக்காங்க. அதுவும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல விஷயந்தான். இந்த கிராண்ட் சினிமாஸில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 4வது ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த 4வது ஸ்க்ரீன் ஒரு டால்பி அட்மாஸ் கொண்ட ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீனில் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே இவங்க டால்பியோட பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் உண்மையிலே பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கிறிஸ்டியோட 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் இந்த ஸ்க்ரீனில். இந்த ஸ்க்ரீன் 4ல் ஒரே நேரத்தில் 203 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இவங்க டிக்கெட்ஸை எலைட் 4ன்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு 150 ரூபான்னு டிக்கெட் பேச இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும் போது இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் அல்லது வீடியோ ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க இன்ட்ரோலேயே ஒரு நம்பர் போட்டுடுறாங்க ஸ்க்ரீனில். அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூன்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உடனே அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. இது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய நல்ல விஷயமே கண்டிப்பாக சொல்லலாம். நான் போன ஷோ கூட ஒரு சின்ன ஆடியோ ப்ராப்ளம் இருந்தது. இன்ஃபார்ம் பண்ண உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3 வந்து தேட்டரோட லாஸ்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரானோடனே இந்த தேட்டரோட ஸ்மெல்லு உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனோட ஸ்மெல்லு. இந்த ஸ்க்ரீன் 3ல் ஒரே நேரத்தில் 203 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை எலைட் 3ன்னு பிரிக்கிறாங்க. இந்த எலைட் 3க்கு இவங்க 150 ரூபா டிக்கெட் ப்ரைஸை இந்த ஸ்க்ரீனில் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7 ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 16 டால்பி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதாவது டால்பியோட பிராண்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் அதே ஸ்க்ரீன் 4ல் யூஸ் பண்ண கிறிஸ்டியோட 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டியும் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அந்தளவு கலரு பிரைட்னஸும் நல்லாவே பக்காவாக இருந்தது கண்டிப்பாக சொல்லலாம். சீட்டிங் வைஸ் இது ஒரு சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற காம்பேக்டான ஸ்க்ரீனை தான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்க்ரீன் மேலேயும் இருக்க எல்இடி ஸ்க்ரீனில் எத்தனை மணிக்கு ஷோ எண்ட் ஆகுது, இன்டர்வல் எண்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே புதுசாகவே இருந்தது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2 தான் இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே ஒரு பெரிய ஸ்க்ரீன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டியும் ஸ்க்ரீன் சைஸும் இங்கே பெருசாகவே இருக்குது. இது வரைக்கும் பார்த்த ஸ்க்ரீன் 3 and 4ல் எல்லாமே இவங்க கிறிஸ்டியோட 4K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 2ல் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு நம்ம சூலூர்பேட்டையில் இருக்க VEPIC ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. இங்கே இருக்க சீட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. படம் பார்க்குறது சொல்லலாம். ஸ்லைடிங்கோடு இருந்தது. அந்த ஸ்க்ரீன் 2ல் ஒரே நேரத்தில் 358 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க எலைட் 2ன்னு டிக்கெட்டை பிரிக்கிறாங்க. இதுக்கு இவங்க 150 ரூபான்னு டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்னு சொல்லியிருந்தேன். இந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க.
இங்கே மொத்தம் 20 சரவுண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க டால்பி அட்மாஸுக்கு. சரவுண்டுக்கு எல்லாமே டால்பியோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அட்மாஸுக்கு மட்டுமே டால்பியோட ஓன் பிராண்டான எஸ்எல்எஸ் ஸ்பீக்கர்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அந்தளவு சவுண்டு துல்லியமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏசி இந்த ஸ்க்ரீன்லேயும் நல்லாவே இருக்குது. ஸ்மெல்லு இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. ஸ்மெல்லை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஸ்க்ரீனாக. அடுத்து நம்ம இந்த கிராண்ட் சினிமாஸில் இருக்க கடைசி ஸ்க்ரீனை ஒன்று பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 1 வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 மட்டும் ரெண்டுமே ஒரே சைடில் தான் இருக்குது. மற்ற ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் 4 எல்லாமே லாஸ்ட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 1 தான் இந்த கிராண்ட் சினிமாஸோட 2வது பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் ஒரே நேரத்தில் 327 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் இவங்க டிக்கெட்ஸை எலைட் 1 பிரிக்கிறாங்க. அதுக்கு இவங்க அதே சேம் 150 ரூபா டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் 1 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2வும் சேமாக தான் இருக்கும். என்ன ஒன்று இதில் டால்பி அட்மாஸ் இல்லை, அதில் டால்பி அட்மாஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டால்பி 7.1 ஆடியோஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 18 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரவுண்டுக்கு எல்லாமே டால்பியோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே செம துல்லியமாக இருக்கும். பேஸோட பஞ்சு அதிகமாக இங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டிங்ஸும் சேம் ஸ்க்ரீன் 2 மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக இந்த கிராண்ட் சினிமாஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு சிட்டிக்கு சென்டரில் எந்த மாதிரி தேட்டர் இருக்குமோ அதே மாதிரி தேட்டர் தான் இவங்க ஒரு வில்லேஜ் சைடில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். குறைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த தேட்டரில் பெருசாக எதுவுமே இல்லை. ஆம்பியன்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்குறாங்க. நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீன் 1ஓட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.